நீ சந்தித்த இடர்கள், சோதனைகள், சோர்வுகள் எல்லாமே உன் வாழ்விற்கு தேவையான அனுபவங்கள்தான். நாம் என்ன தவறு செய்தோம், இப்படி கஷ்டப்படுகின்றோம் என்று நினைப்பதை விடு. இன்று உனக்கான ஒரு எண்ணை நீ தேர்ந்தெடுத்திருக்கின்றாய். உன் வாழ்க்கையை பற்றி சொல்கின்றேன், தெரிந்து கொள். இந்த நீ தேர்ந்தெடுத்த எண்ணில் உன்னுடைய கடந்த காலம் பிரதிபலிக்கின்றது. அதை நீ தொடும் பொழுது உன்னுடைய மனமானது உண்மையில் கசப்பாக இருப்பதை அறிந்திருக்கின்றேன். அந்த உண்மை முழுவதுமாக வெளிப்பட்டிருக்கின்றது. அந்தந்த நேரத்தில் புரியாமல் போகின்ற மாற்றங்கள் தான் அதை உணராமல் அந்த திருப்பங்களை வரவேற்பதற்கு தவறிவிட்டதற்கான காரணங்களாக அமைந்திருக்கின்றது. இன்றும் நீ சில விஷயங்களை உணராமல் இருக்கின்றாய். ஆனால் பின்பு திரும்பி பார்த்தால் உன்னுடைய வாழ்க்கையை இயக்கியதை நான் உணர்கின்றேன். உன்னுடைய உள்ளத்தில் அமைதி இப்பொழுது தேவைப்படுகின்றது. முழுமையாக இன்னும் உன்னுடைய வாழ்க்கையை நீ புரிந்து கொள்ளாததன் காரணமாக தான் இவ்வளவு கஷ்டங்களை உன் மனதளவில் நீ சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. மாற்றங்களை எந்த அளவிற்கு உன்னுடைய மனம் வரவேற்கின்றதோ அந்த அளவிற்கு வாழ்க்கையை சந்தோஷமாக உன்னால் வாழ முடியும். எது வந்தாலும் அழகாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் மன தைரியமும் மனதிடமும் உனக்குள் இருந்தால் வாழ்க்கை அழகாகும். ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கின்றது என்றால் அதில் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டோம் என்று நினைப்பதை விட்டுவிட்டு அதை வருத்தப்படுவதை வேலையாக வைத்துக்கொண்டு வரப்போகின்ற நாட்களில் இருக்கக்கூடிய நிம்மதியையும் அனுபவிக்க தவறும் பொழுது வாழ்க்கை சோதனைகளமாக மாறிவிடுகின்றது. போராட்டம் முடிய போகின்ற நேரம், வெற்றி அடைய போகின்ற நேரம். ஆனால் அந்த போராட்டத்திலிருந்து முழுமையாக உன் மனம் வெளிவர முடியாமல் அங்கேயே உள்ளத்தால் ஒரு போராட்டம் நடந்தபடியே இருப்பதால் அந்த வெற்றி கனியை சுவைக்காமல் போய் விடுகின்ற நிலையும் உள்ளது. முடிந்தது என்று ஒரு விஷயத்தை நான் முடித்து வைத்தால் அதிலேயே உன்னுடைய நினைவுகள் சுழன்று கொண்டு இருப்பதால் வெளிவர முடியாமல் உன்னுடைய ஆன்மா அதில் சிக்கி தவித்து கொண்டு உன்னை இழக்க அந்த இடத்தில் தயாராக மாறுகின்றது. அந்த நேரத்தில் நான் உன்னை பக்தி கொண்டு, அன்பு கொண்டு, இரக்கம் கொண்டு அந்த இடத்திலிருந்து மீட்க, உன்னை இழுக்க ரட்சிக்கின்றேன். என் மீது நீ கொண்ட பக்தியின் காரணமாக அந்த இடத்திலிருந்து தற்சமயமாக வெளிவருகின்றாய். மீண்டும் அந்த சூழலுக்கு போய் சிக்கிக்கொள்கின்றாய். நிம்மதியே ஒரு சில விஷயங்கள் உனக்கு இழக்க செய்கின்றன. அது என்னவென்று உனக்கு தெரியும். உன் மனம் அதை அறிந்திருக்கின்றது. அந்த அறிந்த விஷயத்திலிருந்து முழுமையாக வெளிவர நீ துணிச்சலோடு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு முடிவு உன்னால் எடுக்கப்படுகின்றது என்றால் அந்த முடிவை அடிக்கடி மாற்றிக்கொள்வது உன்னிடம் இருக்கக்கூடிய தவறான செயலாக இருக்கின்றது. ஒரு முடிவை எடுத்தால் அதிலிருந்து பின்வாங்காமல் இருக்க வேண்டும். இனிமேல் அவ்வழியில் செல்லக்கூடாது என்று நினைக்கின்றாய். ஆனால் ஒரு சில தினங்களிலேயே மீண்டும் அங்கு போய் சோர்வாக அமர ஆரம்பித்து விடுகின்றாய். ஒரு விஷயத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்ற முடிவை ஒரு முறை எடுத்து விட்டால் உன் மனதை நீ மாற்றிக்கொள்ளாத அளவிற்கு உன் மனதை இங்கும் அங்கும் அலைப்பாய விடாமல் மனதை கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்த தெரிந்தவன்தான் வெற்றியை விரைவாக நாடுகின்றான். இல்லை என்றால் குழப்பத்திலேயே வாழ்க்கை செல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் கவனத்தில் வைத்து செயல்பட்டால் உன்னுடைய வாழ்க்கை புதிய மாற்றத்தோடு என் கரங்களை பற்றி கொண்டு அழகான பூந்தோட்டத்திற்குள் நீ செல்லலாம். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி மாறும் என்பது நம் கையில் தான் இருக்கின்றது. அந்த நிலை எப்பொழுது முன்னே வாழ வைக்கும்.